பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களோடு கூட தேவனுடைய சத்தியத்தை அதிலும் இயேசுவை குறித்து பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற தொடர் நீண்ட ஆழமான செய்தியின் தலைப்பிலே ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். அதில் சில நாட்களாய் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது அவருக்கு காணப்பட்ட சில மாம்சத்துக்குரிய பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த பலவீனத்தில் இன்றைக்கு முக்கியமான ஒன்றை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் மிகவும் தெளிவாய் திட்டமாய் இப்படியாய் சொல்லுகிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு? நம்முடைய உலக இரட்சகராம் சர்வ வல்லமையுள்ள தேவனாம் குமாரனாக இயேசுவாம் அவருக்கு பசி உண்டாயிற்று. அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்கு பசி எந்த நேரத்தில் வந்தது? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால் காலை நேரத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அதோடு கூட இந்த பசியை குறித்த சத்தியம் நின்று விடவில்லை, இன்னும் தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் மறுநாளில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் திரும்பவும் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவுக்கு வந்த இந்த பசி ஆவிக்குரிய பசியும் அல்ல, ஆத்துமாக்களை குறித்த பசியும் அல்ல, தரிசனத்தை குறித்த பசியும் அல்ல. இது மாம்சத்துக்குரியதும் சரீரத்துக்குரியதும். அவர் மனுஷகுமாரனாய் மாம்சத்தில் இருந்தபடினால் உலகத்துக்குரிய சகல உபத்திரவங்களையும் அவர் சகிக்க வேண்டியவராய், உலகத்தின் மனுஷருடைய வழக்கத்தின்படி அவர் வாழ வேண்டியவராய் காணப்பட்டார். அதே போல் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உண்டாகிற அந்த பசி இங்கு இயேசுவுக்கும் உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார். பசி என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? பசி என்றால் அது சாபத்தை குறிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆச்சரியமா இருக்கிறதா? ஆம், பசி சாபத்தை குறிப்பதற்கு 2 முக்கியமான ஆதாரங்கள் வேதத்தில் உண்டு. எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகள் உறுதிப்படும். அதே போல இந்த பசி சாபம் என்பதற்கும் 2 முக்கியமான ஆதாரங்கள். அது இயேசுவின் நாட்களிலே பாருங்கள். ஒன்று, மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 மற்றும் 14வது வசனங்களை வாசித்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர். அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசியின் நிமித்தமாக அத்திமரத்தின் கனியை தேடினார், இல்லாதபடினால் அதை சபித்தார். இயேசு அத்திமரத்தை சபித்ததற்கு காரணம் அவர் பசித்த போது அங்கு கனி இல்லாததுதான். ஒன்று. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42வது வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பசி உள்ளவர்களுக்கு போஜனம் கொடாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யாரை பார்த்து? பசியுள்ளவனுக்கு போஜனம் கொடுக்காதவர்களை பார்த்து. ஒரு முக்கியமான உபதேசத்தை நான் சொல்லுகிறேன். உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு ஏழை அல்லது ஒரு விதவை அல்லது திக்கற்ற பிள்ளைகள் அல்லது ஒரு பிச்சைக்காரர்கள் மிகுந்த பசியோடு இருந்தால் உங்கள் கண்களை மறைத்துக் கொள்ளாதிருங்கள், ஓடி ஒளியாதிருங்கள், விலகிக் கொள்ளாதிருங்கள். தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒருவேளை ஆகாரத்தை நீங்கள் கொடுப்பது ஒருவேளை சாபத்தை மாற்றுவதற்கு ஏதுவா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பசித்தவனுக்கு உணவு கொடுத்தால் சாபம் போய்விடும் என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை கர்த்தர் அது நிமித்தம் மனம் இறங்கலாம். அந்த சாபத்திலிருந்து நீங்கள் தப்புவதற்கு தேவன் கிருபை பாராட்டலாம். ஆனபடினால் எனக்கன்பான தேவ ஜனமே, பசி என்பது அது சாபத்தை மாற்றக்கூடியது. இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தால் நிச்சயமாய் இயேசு இந்த உலகத்திலே இந்த பசியை சுமந்து தீர்த்தபடினால் உங்க மேல் இருக்கிற சாபத்தை அவர் எடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது இன்றைக்கு நீங்கவும் வல்லமை உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 53வது வசனம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி அனுப்பிவிட்டார்.
இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையின்படி தேவன் உங்களை அநேக பசியுள்ளவர்களுக்கு ஒரு போஜனம் கொடுக்கிறவர்களாய் மாற்றி அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாய் பாத்திரமாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய பசியையும் தேவன் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் பூமியில் இருக்கும்போது பசியோடு இருந்தீர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறபடி அந்த பசி எதை குறிக்கிறது, அது எப்படி சாபமாய் மாறுகிறது என்றையும் ஆண்டவர் சொல்லி அந்த சாபம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த செய்தியை கேட்டு இப்பொழுது ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், இதோ தேவ பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையிலே இவர்களோ இவருடைய குடும்பத்தினரோ ஆண்டவரே முன்னோர்களோ மூதாதையரோ யார் ஏழைகளுக்கு தன் கைகளை விளக்கி ஆண்டவர் தரித்திரர்களுக்கு தன் கண்களை மறைத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தை ஆண்டவரை விளக்கி கொண்டார்களோ அது நிமித்தம் சாபம் இவர்கள் குடும்பத்தில் இவர் சந்ததியில் இவர் தலைமுறையில் வந்திருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சாபம் இவர்களை வெட்டி இப்பொழுதே நீங்குவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படியும் கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படியும் என் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அந்த சாபத்திலிருந்து இவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த நாள் முதல் ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு அநாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு பசியை ஆற்றுகிறவர்களாய் கரத்தை நீட்டுகிறவர்களாய் கண்களை விரிக்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டும். அதனால் உன்னதத்தில் பார்க்கிற பிதாவின் ஆசீர்வாதத்தின் சுதந்திரம் இவர்களை நிரப்பட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இனி இவர்கள் வாழ்க்கையிலும் அந்த பசி என்கிற ஒரு வேதனை, பசி என்கிற துக்கம் இராதபடிக்கு தேவன் உச்சிதமான கோதுமையினால் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.